வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம ஜெஸ்ஸி பாய் ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. இட் டிசர்வ் டு கெட் தட்ங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ கரண்டா இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியன் டீம்ல த கோட் ஆஃப் கிரிக்கெட் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஜெஸ்ஸி பாயை தான் சொல்லுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்கலாம். ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஒரு வருஷத்துல எல்லா ஃபார்மேட்லயுமே கலக்கிருக்காருந்தாங்க சொல்ல முடியும். லிட்டரலி அவரை நம்பி உள்ள இறங்குறோம், ஒரு சீட் கோட் மாதிரி இறங்குறாங்க இந்தியா. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா கீழே பால் இருந்தா கண்டிப்பா அந்த மனுஷன் விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பி கொடுப்பாண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எப்பவுமே வருது இல்லை. ஏன்னா ஜென்ரலா வந்து இந்தியன் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30 வருஷமா பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு போலருக்கு இவ்வளவு ஹைப் இருந்தது கிடையாது. ஒரு போலர் வந்தாலே இவர் போய் மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா சிங்கிளான அந்த மாதிரி நம்ம பெருசா யாருமே நினைச்சது கிடையாது. மேபி ஸ்பின் விக்கெட்ஸ்லாம் நம்ம கும்ப்ளே ஆரம்பிச்சு நான் நினைச்சிருக்கலாம். பட் ஜஸ்பிரீத் பும்ரா அன்பிலியபிளா இருக்காரு. என்ன ஒரு பிஜிடி சீரிஸ் அவருக்கு ஓகே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிசர்வ் டு கெட் தட் அவார்ட். அந்த மனுஷனுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே.